திடீர்னு வந்து ஆய்வு செஞ்சிருக்கீங்க, ஆய்வுல என்ன பாத்தீங்கன்னா? இல்ல திடீர்னு ஆய்வுலாம் இல்ல. இன்னைக்கு ஒரு தேர் நடக்குது, மிகப்பெரிய அளவில் பக்தர்கள் கூடக்கூடிய இடம். அப்படிங்கிறப்போ அதற்கான ஏற்பாடுகள், பக்தர்களுக்கு தேவையான வசதிகள், இது எல்லாமே வந்து கரெக்டா பண்ணிருக்காங்களான்றதை நேரடியாக ஆய்வு பண்ணணும்னு தோணுச்சு. அதனால நேரடியாக வந்து ஆய்வு. இந்த வடகலை தென்கலை பிரச்சனை இந்த கோயில நீடிச்சுட்டே இருக்குண்ணா. இன்றைக்கு வந்து நம்ம தேர் திருவிழாவுக்காக வந்திருக்கிறோம். பக்தர்கள் வந்து இறைவனை தரிசனம் செய்யறதுக்காக வந்திருக்காங்க. அந்த தேர் திருவிழா மிகச் சிறப்பாக நடைபெறணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்திக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அதை நோக்கி நம்மளோட பயணம். என்ன மாதிரியான ஏற்பாடு பண்ணிருக்கோம்? ஏன்னா திருவிழாவில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. எவ்வளவு போலீஸாரு, அவங்களுக்கு என்ன தண்ணீர் வசதி, எல்லா வசதியும் செஞ்சிருக்கோம். என்னென்ன செஞ்சிருக்கோம் சார்? ஸோ இந்த தேர் திருவிழாவை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழா காஞ்சிபுரத்தில். ஸோ இங்கே வந்து அவர்களுக்கு தேவையான அளவிற்கு காவல்துறையினுடைய பாதுகாப்பு வந்து எண்ணிக்கை இருக்கப்பட்டிருக்கு. 800க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதே போல தேரை சுற்றி வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகளால் ரோப் வந்து சீல் செய்யப்பட்டு தேருக்கு பக்கத்தில் வந்து யாரும் வர முடியாதபடி, அந்த வீல் பக்கத்துலலாம் யாரும் வர முடியாதபடி அந்த ஃபுல் ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து பண்ண சொல்லியிருக்கிறோம். அதே போல மருத்துவ வசதிக்காக வந்து தேருக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து ஆம்புலன்சஸ், அதே போல வந்து எமர்ஜென்சி நீடுக்காக வந்து பாத்தீங்கன்னா தீயணைப்புத்துறை வந்து வாகனங்கள், தேருக்கு முன்னாடியும் பின்னாடியும் வாகனங்கள் இது பண்ணியிருக்கோம். அதே போல தேர் சுற்றி வரக்கூடிய பாதையில 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து குடிநீர் வசதி செஞ்சு தரப்பட்டிருக்குது. அதே போல தன்னார்வலர்கள் வந்து அன்னதானம் வழங்குவதற்கும், நீர்மோர் பந்தல் வந்து அமைத்து நீர்மோர் கொடுக்கறதுக்கும், பானகம் கொடுப்பதற்கும் அதற்கான பந்தல்கள் அவர்களுக்கான இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதெல்லாம் செய்யப்பட்டிருக்குது. தேர் வரக்கூடிய பாதைகளில் வந்து எந்த விதமான தடைகளும் இல்லாத அளவிற்கு, டிராபிக் இல்லாத அளவிற்கு ஃப்ரீயா தேர் மூவ் ஆகக்கூடிய அளவுகளுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்குது. எந்த விதமான எலக்ட்ரிக்கல் லைன்ஸும் கிராஸ் ஆகாத அளவிற்கு எல்லாமே முன்னேற்பாடுகள் செக் செய்யப்பட்டு, அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் இருந்தால் அது எல்லாமே வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது. ஸோ கம்ப்ளீட்டா இந்த தேர் வந்து நல்லபடியாக சிறப்பாக சென்று திரும்ப வந்து நிலைக்கு வரும் அளவிற்கு எல்லா வசதிகளும் செய்திருக்கும். சக்கர தாண்டா வழக்கமா இல்லாம கூடுதல் பாதுகாப்பு என்னென்ன பண்ணிருக்கோம்? சக்கர தாண்டா காவல்துறையை வைத்து வந்து ஃபுல்லா ரோப் வச்சு சீல் பண்ணிருக்கோம். யாரும் வீல் பக்கத்துல வராத அளவுக்கு அவங்க பாதுகாப்பு. வழக்கமான பாதுகாப்பு தானே அது தவிர்த்து என்ன பண்ணிருக்கோம்? அந்த பாதுகாப்பு என்ஷூர் பண்ணணும் இல்லையா? அது நம்ம என்ஷூர் பண்ணணும் இல்லையா? அந்த பாதுகாப்பு வழக்கமான பாதுகாப்பா இருந்தாலும் அதை என்ஷூர் பண்ண வேண்டியது, ஒவ்வொரு தடவை பண்ண வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை, அதிகாரிகளோட கடமை. அதை நம்ம பண்ணிட்டு சார், கும்பாபிஷேகம் பல கோவில்கள் வந்து நடக்காம இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா குமரக்கோட்டை முருகன் கோவில், வரதராஜ பெருமாள் கோவில் பல ஆண்டுகளாக நடைபெறுகிறது. இதே போல பல்வேறு கோவில்கள் 90% முடிஞ்சாலும் அதுக்கு எப்போ கும்பாபிஷேகம்ன்றது காலதாமதமாகவே இருக்கு சார். அதாவது இப்பதான் ஆட்சி அமைச்சிருக்கிறோம், ஒரு மாசம் தான் ஆகுது. இத்தனை ஆண்டு காலம் செய்யாத அத்தனையும் செய்யணும் தான் நாங்களும் விருப்பப்படுறோம். அதற்கான பயணங்களை தான் ஈடுபட்டு இருக்கிறோம், ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறோம். எந்தெந்த கோயில்களில் கும்பாபிஷேகம் நடத்தப்படணும், எந்தெந்த கோயில்களில் அன்னதான திட்டங்களை விரிவுபடுத்தணும், எந்தெந்த கோயில்களில் வந்து ஒரு கால பூஜையை வந்து 3 கால பூஜைகளாக மாற்றி பூஜைகளை வந்து தொடர்வதற்கான நடவடிக்கை எடுக்கணும். அதே போல எந்தெந்த கோயில்கள் பாழடைந்த நிலையில் இருக்கிறதோ அந்த கோயில்கள் எல்லாமே கண்டறிந்து அந்த கோயில்களை மீட்டு புனரமைத்து அங்கும் கும்பாபிஷேகம் செய்வதற்கென நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பல்வேறு கோணங்கள்ல ஆய்வுகள் நடத்திட்டு இருக்கோம். ஒரு மாதம் தான் ஆகுது, கொஞ்சம் டைம் கொடுங்க. அது எல்லாமே கொஞ்சமா பெரிய கோயிலுக்கு மட்டும்